சிற்பிக்குள்ளே முத்து எப்படி உருவாகுதுன்னா, சிற்பிக்குள்ளே போகிற மண்ணோ தூசியோ இல்லை ஏதாவது ஒட்டுணிகளோ அந்த பொருளை இருந்து சிற்பி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த பொருள் மீது நேக்கர் என்கிற விதமான ஒரு பொருளை சுரக்குமா. அந்த பொருள் நாள்பட லேயர் பை லேயராக சில நாட்கள் கழித்து சில மாதங்கள் கழித்து முத்துவாக உருவாகுமா. சிற்பி தன்னை எரிச்சல் படுத்துகிற ஒரு காரியத்தை விலையேற பெற்ற ஒரு முத்துவாக உருவாக்குது. இதே மாதிரி தான் கர்த்தரோட வாழ்த்தை இந்த நாட்களில் நம்மளோட பேசுகிற காரியமும். யாக்கோபு 1:12 சொல்லப்படுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று அறிந்த பின்பு தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார். நம்ம வாழ்க்கையிலையும் வருகிற சோதனையை ஏசப்பாவை முன்னிறுத்தி எதிர்கொண்டு ஜெயிப்போம். சோதனை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது எக்ஸாம் இல்லாத ஸ்கூல் லைஃப் மாதிரி என்ற விதமாக சொல்லுவாங்க. எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அதற்கான பாடுகள் சோதனைகள் உண்டு. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம பயிற்சி மைதானத்தில் கஷ்டப்பட்டு ஆகணும். அதே மாதிரி தாங்க நமக்கு வருகிற சோதனைகளை இயேசுநாதரை முன்னிறுத்தி நம்ம மேற்கொள்வோம். அவர் நமக்கான ஐஸ்வர்யத்தை ஜீவ கிரீடத்தை நிச்சயமாக இந்த புதிய மாதத்தில் கொண்டு வருவார். சோதனையாகி எங்கள் விதமாக கலங்காதீங்க. இம்மட்டுமாக நடந்த தேவன் புதிய ஆண்டில் 3 மாத காலம் முடித்து 4வது மாதத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க. கர்த்தருக்கு நன்றி. நமக்கான ஜீவ கிரீடத்தை நிச்சயமாக கொண்டு வருவார். ஏசப்பாவை முன்னிறுத்தி நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.